ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குடமிளகா, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் இதில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா பச்சை வாசனை போக நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கிறோம். குடமிளகாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் அம்மாவுக்குமே இது ரொம்பவே ஃபேவரேட் குடமிளகா. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே குடமிளகா நல்லா வெந்துடும். தேவையான அளவு மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தூளும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் நல்லா அந்த மாதிரி பிரட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிரட்டியாச்சு. இந்த மாதிரி பிரட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். இடையில கொஞ்சம் எடுத்து பார்த்துக்குங்க எப்படி இருக்குது. ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும்ல, அதனால எண்ணெயை சேர்த்துருக்கனால பொரியல் அடிப்பிடிக்கவே இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதை சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருப்பேன். இப்போ தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி போயிட்டு இந்த மாதிரி எவ்வளோ நல்லா கிரேவி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்த போகிறேங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சிங்க இல்லையா? இப்போ நான் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் உங்களுக்கு ஸ்பூன் சொல்லணும்னா நல்ல பெரிய ஸ்பூனில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா இதை இலக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா கடலை மாவு பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சே பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக என் பேச்சு கேட்டு ஒருக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியல் வச்சா கண்டிப்பாக மிச்சமே இருக்காதுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற நான் அந்த கடலை மாவே இதில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேங்க. பெரிய ஸ்பூனாக இருக்குங்க. இது சின்ன ஸ்பூன் இல்லை, நல்லா பெரிய ஸ்பூன்லேயே சேர்த்துட்ருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இது அடி தூளாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ 2 நிமிஷம், அதாவது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா அந்த மூடி போட்டு ஸ்லிம்மில் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம கடலை மாவு. நம்ம வறுத்த கடலை மாவுலாம் இல்லைங்க, பச்சை கடலை மாவையே இதில் சேர்த்துனா போதும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சப்ஜி மசாலாலாம் வரும் இல்லைங்களா, அதை சேர்த்துவிட்டு நல்லா இலக்கி விட்டுலாம். அவ்வளோதான், நம்ம பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 நிமிஷம் இதுவும் நல்லா வெந்துடட்டும். ஏன்னா மசாலா இப்போ சேர்த்துருக்கறனால. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சாப்பாடு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.